ஆனந்தி வணக்கம். தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரஜினி, கமல் ஆகிய இருவரும் கிட்டத்தட்ட 47 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இணைந்து நடிக்க இருக்கிறார்கள். இது தொடர்பான அறிவிப்பை நடிகர் கமலஹாசன் வெளியிட்டிருக்கிறார். இது தமிழ் சினிமா மட்டுமல்லாமல் இந்திய சினிமா அளவிலும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ரஜினி, கமல் பொறுத்தவரையில் உலக அளவில் அதிக ரசிகர்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் எப்போது இணைந்து நடிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாக காணப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் ரஜினி தன்னுடைய திரைப்பயணத்தை தொடங்கியது முதல் 1979 வரை கிட்டத்தட்ட 13 படங்கள் ரஜினி மற்றும் கமல் இணைந்து நடித்திருக்கிறார்கள். அதிலும் மிக முக்கியமான படங்கள் என்று சொல்ல வேண்டும் என்றால் அபூர்வ ராகங்கள், 3 முடிச்சுகள், 16 வயதினிலே அவர்கள், அலாவுதீனும் அற்புத விளக்கும் உள்ளிட்ட 13 படங்கள் நடித்திருக்கிறார்கள். கடைசியாக 1979 வெளியான நினைத்தாலே இனிக்கும் என்ற படத்தில் தான் ரஜினியும் கமலும் இணைந்து ஒன்றாக நடித்த படம். அதற்கு பிறகு இருவரும் ஒன்றாக நடிக்குவதற்கான வாய்ப்பு எதுவும் ஏற்படவில்லை. இருவரும் இரு நட்சத்திரங்களாக தமிழ் சினிமாவில் ஜொலிக்க தொடங்கினார்கள். அதற்கு பிறகுதான் எப்போது இருவரும் இணைந்து நடிப்பார்கள் என்று கேள்வி எழுந்தது. அதிலும் குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பாக நடிகர் கமலஹாசன் துபாயில் நடைபெற்ற விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறார். அப்போது அவரிடம் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் ஒரு கேள்வி முன்வைக்கிறார். பல ஆண்டுகளாக சமீபத்தில் அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது ரஜினியும் கமலும் ஒன்றாக இணைந்து நடிப்பது என்பது, அது உண்மைதானா என்ற கேள்வி கேட்கப்படுவது. அதற்கு வழக்கமாக கமலஹாசன் தன்னுடைய பாணியில் பதிலளிக்கிறார். அது குறித்து கமலஹாசன் பேசும்போது பிஸ்கெட் உதாரணமாக குறித்து பேசுகிறார். அதாவது ஒரு பிஸ்கெட் பாதியாக எங்கள் இருவருக்கும் பிரித்து கொடுத்தார்கள். நாங்களும் அதை எடுத்துக்கொண்டோம். அதற்கு பிறகு இருவரும் தனித்தனியாக சென்று முழு பிஸ்கெட்டை சாப்பிட ஆசைப்பட்டோம். நிறைய பிஸ்கெட் சாப்பிட்டு விட்டோம். தற்போது பாதி பிஸ்கெட்டே போதும் என்ற நிலைக்கு நாங்கள் வந்து விட்டோம். ஒன்றாக இணைந்து நடிப்பது தொடர்பான கேள்விக்கு மறைமுகமாக கமலஹாசன் பதில் கொடுத்தார். அதற்கு பிறகு எங்களுடன் எந்த போட்டியும் இல்லை என்று கமலஹாசன் தெரிவித்தார். ரஜினியுடன் எனக்கு எந்த போட்டியும் இல்லை, அது ரசிகர்களால் உருவாக்கப்பட்டது என்றும் இருவரும் அப்படித்தான் இருக்கின்றோம் என்றும் கமலஹாசன் தெரிவிக்கிறார். அதற்கு பிறகு நாங்கள் இருவரும் வியாபார ரீதியாக இணைவது புதிதாக வியப்பாக இருக்கலாம், ஆனால் எப்போது நடக்க வேண்டியது இப்போது நடக்கிறது என்ற மனநிலையில் உள்ளோம் என்றும் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். அதாவது போட்டியை நாங்கள் உருவாக்கவில்லை, ரசிகர்கள் தான் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றும், நாங்கள் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய படம் பொறுத்தவரையில் போட்டியை விட தங்கள் சினிமா பயணம் உறவை நல்ல வகையில் கொண்டு செல்லக்கூடிய வகையில் அந்த படம் இருக்க வேண்டும், அதையொட்டி அந்த படம் இயக்க வேண்டும், தயாரிக்க வேண்டும் என்றும் கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக அதற்கு பிறகு அப்படி என்றால் ஒரு தரமான சம்பவம் காத்திருக்கிறதா என்று கேள்வி கேட்கப்படுது. அதற்கு தரமான சம்பவம் தான், ஆனால் அது தரமானதா என்று ரசிகர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என்று வழக்கம்போல தன்னுடைய பாணியில் கமலஹாசன் பதில் தெரிவிக்கிறார். இதன் மூலமாக 47 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியும் கமலும் ஒன்றாக இணைந்து நடிப்பது என்பது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தை யார் இயக்க போகிறார்கள் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பும் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தற்போது வரையிலும் பல பிரபல இயக்குநர்கள் சொல்லப்பட்டாலும் கூட சமீபத்தில் மிக பிரபலமடைந்த இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர் கமலஹாசன் வைத்து விக்ரம் என்ற திரைப்படத்தை இயக்கினார். அதே போன்று ரஜினியை வைத்து கூலி என்ற படத்தை இயக்கினார். ஆகிய இருவரிடமும் அவர் நடிப்பு அவர்களை வெளிப்படுத்தக்கூடிய வகையை படத்தை இயக்கக்கூடிய காரணத்தால், அவரோடு இணைந்து பணியாற்றி இருக்கக்கூடிய காரணத்தால் அவரே அடுத்த படம், அதாவது ரஜினியும் கமலையும் ஒன்றாக வைத்து அடுத்த படத்தை இயக்க போகிறார் என்று சொல்லப்பட்டு வருகிறது. இருந்தாலும் உறுதியான தகவல் இன்னும் வெளியாகவில்லை. பல இயக்குநர்களோடு பேசப்பட்டு வருகின்றது. தயாரிப்பாளர்களும் கமலுடைய தயாரிப்பு நிறுவனம் மற்றும் ரெட் ஜெயிண்ட் ஆகிய இரண்டு நிறுவனங்களும் தயாரிக்க போகிறதாகவும் சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக உறுதியான தகவல் தற்போது வரையிலும் வெளியாகவில்லை. சன் பிக்சர்ஸ் தயாரிக்க போகிறதா அல்லது வேறு ஏதும் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்க போகிறதா என்பது தொடர்பான அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியாகவில்லை. ஆனால் தற்போது வரையில் லோகேஷ் கனகராஜ் இயக்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி ஒரு 47 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினியும் கமலும் ஒன்றாக இணைந்து அந்த படம் வெளியாகக்கூடிய பட்சத்தில் அது தமிழ் சினிமாவில் வர்த்தக ரீதியாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்கும் அது பேச்சு பொருளாகவும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் 47 ஆண்டுகளுக்கு பிறகு இணையக்கூடிய இரண்டு நடிகர்கள் பொறுத்தவரையில் தமிழ் சினிமாவில் உச்சபட்ச நட்சத்திரங்கள் இணைகிறார்கள் என்பதால் இந்த ஒரு இணைப்பு என்பதும் அவர்கள் நடிக்கக்கூடிய படம் எப்படி இருக்கும் என்பதும் ரசிகர்கள் மத்தியில் தற்போதைய ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பிரவீன்குமார்.